சுவையான பிரியாணி வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அரிசி முதல்ல ஊற வச்சுருங்க. அப்புறம் பூண்டு, இஞ்சி, புதினா அதெல்லாம் சேர்த்து மொத்தம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றி கிராம்பு, பட்டை, பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. அது கூட உப்பு போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் ரோஸ்ட் ஆகும். நல்லா வதங்கும். நல்லா வதங்கிட்ட பிறகு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்களா, அது அரைச்சி வச்சிங்களா, அதை போட்டு நல்லா வதக்குங்க. ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் கறியை போடுங்க. கறி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் சில்லி பவுடர்லக்கா அதுவும் போட்டுருங்க. அதை போட்டு நல்லா வதக்கி அது கூட தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு வதக்கி அது கூட புதினா கொஞ்சம் போடுங்க. போட்டு நல்லா வதக்கி ஸ்லோவில் மூடி வச்சு திறந்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்க. நல்லா கொதி வந்த பிறகு அரிசி போட்டுருங்க. அரிசி போட்டு நல்லா கொதி வந்த பிறகு நெய் விட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு ஸ்லோவாக வச்சு மூடி வச்சு திறந்தீங்கன்னா சுவையான பிரியாணி ரெடி. சுவையான பிரியாணி உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்